ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே. இன்னைக்கு எங்களோட துபாய் ட்ரிப்பான டே 2 தான் பார்க்க போறீங்க. ஸோ மார்னிங்கே ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சிட்டி டூருக்கு கிளம்பியாச்சு. எங்களோட ஷெட்யூலில் வந்து இந்த சிட்டி டூர் கிடையாது. பட் ஆனால் அது வந்து எப்போவுமே துபாய்க்கு வரவங்களுக்கு வந்து இது காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணுவாங்களாம், இந்த ஏஜென்சிஸ் வந்து செய்வாங்களாம். ஸோ அதனால வந்து மார்னிங் அந்த ஷெட்யூல் போட்டுட்டாங்க. எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்பாட் இல்லை ஹோட்டல் இல்லை ஒரு ஏரியா, அந்த இடத்துல வந்து நம்மளை காரில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம இறங்கி அங்கே போய் கிட்ட போய் பார்க்கறதுனால பார்க்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம் ஜுமேரா தாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது துபாயில் வந்து நடு கடலில் அந்த ஒரு பாம் ட்ரீயோட ஷேப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு ஊரே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து பாம் ஜுமேரால கட்டப்பட்ட இந்த ஒரு அட்லாண்டிஸ் ஹோட்டலில் தான் வந்து பார்க்க வந்தோம். இந்த சைடு ஆக்சுவலி இதுக்குள்ளே போகிறதுக்குமே நாங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். அதனால இப்போ நாங்கள் உள்ளே போகல, ஜஸ்ட்டு வெளியே மட்டும் இருந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சில சீனிக்கான இடமெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். வெறும் பாலைவனமாக மட்டுமே இருந்த ஒரு நாடு, அங்கே இருந்த எண்ணெய் வளங்களை வச்சு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட தொலைநோக்கு பார்வை அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே அவங்க பண்ணியிருக்கிற டெவலப்மெண்ட்லாம் பார்க்கும்போது எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, ஓ இதை கூட பண்ண முடியுமா, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகளும் ஆச்சரியங்களும் தான் நம்மளை எப்பவுமே சுற்றியே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சரில் கூட நம்மளால் கட்ட முடியுமா, அதுவும் கடலுக்கு மேலே, இது எப்படி இது சாத்தியம், இது என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்னமா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க தோணுது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் தான் கிட்ட இருக்கிற எண்ணெய் வளங்களை மட்டுமே நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு சுற்றுலா தலத்தையே உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு யாரை கேட்டாலும் துபாய் போனோப்பா, துபாய் டூர் போனோப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளை பேச வச்சிருக்காங்க. அப்படின்னா அது கண்டிப்பா இந்த நாட்டோட தலைவர்களை தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு அவங்க நாட்டு மேல இருக்கிற அந்த ஒரு அக்கறை, நம்ம நாடு வந்து வளர்ச்சியை மட்டுமே நோக்கி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம், அதெல்லாம் வந்து உண்மையிலே கமெண்டபிள். எங்களோட டிரைவர் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றினதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் 2 சீசன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த 2 பில்டிங் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து 39th ஃப்ளோரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு கரெக்டான ஒரு சென்டர் பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து வந்து வேறு லெவலில் இருக்கும் நமக்கு வந்து வியூ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஹோட்டலில் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து எங்களோட வேற ஒரு ஷெட்யூலும் இது இருக்குதான். இது பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போகிற மாதிரி. ஸோ நான் டிரைவருக்கு அது தெரியாது, ஏன்னா டெய்லி ஒவ்வொரு டிரைவர் மாறி மாறி வருவாங்க. அதனால் இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் வந்து ஒரு பெரிய ஒரு வாட்டர் கேம் வந்து தீம் பார்க் ஒன்று இருக்குது. அது வந்து வைல்டு வாரின்னு சொல்லுவாங்க. நானும் அக்காவும் இங்கெல்லாம் போயிருக்கோம், இங்கே வேலை பார்த்த டைமில் இங்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து இதெல்லாம் போனோம்லாம் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல, ஏன்னா அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே அதுக்கே போயிடும். ஸோ அதனால் மற்ற இடங்களை பார்க்க முடியாமல் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறது நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஷெட்யூல் எதுவும் போடலை. நம்ம ஊர்லலாம் இப்போ தான் மெட்ரோலாம் வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு. இவங்க மெட்ரோலாம் தாண்டி வந்து ட்ராம்பே வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ராம்பை நேரில் பார்க்குறேன். இங்கே இருக்கிற பப்ளிக் வந்து ட்ராம்பை பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்களாம். இங்கே வர டூரிஸ்டர்ஸ் தான் அதை வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டிரைவர் சொன்னார்.
இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாய் மாலுக்கு தாங்க. இங்கேருந்து தான் நம்ம புர்ஜ் கலிஃபா வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து மதியான ஷெட்யூல் வந்து வச்சுருக்காங்க அரௌண்ட் ஒரு 2:30க்கு போல். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். ஏன்னா லஞ்ச் வந்து வெளியே எங்கேயும் சாப்பிட முடியல. ஸோ மால்லேயே வந்து நிறைய ஃபுட் கோர்ட் இருக்கிறதுனால அங்கே ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ட்ராப் பண்ண சொல்லிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் நிறைய ஆப்ஷன் இருந்துமே இந்த பாப்பா ஜான் பீட்சா தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா இது என்னோட ரொம்ப ஃபேவரட். எனக்கு துபாயில் தான் முத இதை நான் டேஸ்ட் பண்ணினேன். அதுவும் அவங்க கொடுக்குற அந்த ஒரு கார்லிக் டிப்பு இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அதை அப்படியே பீட்சா மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டேனாப்பா எச்சு தெரிக்கும். ஸோ அதனால் என் ஃபேமிலிக்கு அதை கொடுக்கணும், அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பீட்சா தான் லஞ்சுக்கு வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஷாப் வந்து சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருந்தது, அந்த வேளச்சேரியில் கூட இருந்தது. பட் ஆனால் வேளச்சேரியில் பெருசாக போகலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை போய் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நுங்கம்பாக்கத்தில் என்ன இருக்காதுன்னு எனக்கு தெரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இருக்கான்னு. எல்லாரும் ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இங்கே பாருங்கள், துபாயில் வந்து துபாய் மாலோட ஃப்ரீ வைஃபையை யூஸ் பண்ணி விஜய் டிவியோட சிறகடி காசு சீரியல் தாங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா என்ன பண்ணுறதுங்க, அது இப்போ அந்த சீரியல் மட்டும் அவ்வளோ அடிக்ட் ஆகிடுச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, என் பையனுக்காக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும், டெய்லியும் நாங்கள் துபாயில் இருந்தப்போ கூட மார்னிங் வந்து இதை போட்டு பார்த்துட்டு தாங்க நாங்கள் ரெடி ஆகுறது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டதுனால நாங்கள் வந்து ரூமில் பார்க்கல, அதனால ஃபுட்டு வர வரைக்கும் அந்த சீரியலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் திரு முழிச்சாங்க. அங்க இருக்காங்க, என்னடா இவங்க என்ன எல்லாம் இவ்வளவு சீரியஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. நாங்க ஏன் அதெல்லாம் பார்த்து கவலைப்படுறோம், எங்களுக்கு எங்க சிறகடி காசு தாண்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சீன். ஏன்னா ரோகிணி மாட்டுறது, அவங்க மாமியார் வந்து அவங்களை கேள்வி கேட்கறது, அந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சீன்லாம் அப்பதான் நடந்துச்சு. அதனால மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபாவை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே வந்து அங்கே போகணும் அப்படின்னா நம்ம துபாய் மால் வழியாக தான் போகணுங்க. எங்களோட டைமிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2:30க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 1:40க்குலாம் லஞ்ச் முடிச்சுட்டு இங்கே போய் நின்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி க்யூவில் நிற்கலான்னு நின்னோம். என்னடா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் புர்ஜ் கலிஃபாக்கான எந்த ஒரு நேம் போர்டுமே இல்லையே, கரெக்டான க்யூவில் தான் நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், எப்படிங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அதுக்கான லைன் தானே? ஆமாங்க அதுக்கான லைன் தான், பட் ஆனால் நீங்கள் வந்து வேணா நாளைக்கு வேணா வரீங்களா, இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு வேணா இருக்கட்டும் பரவாயில்லைங்க போயிடலாம், எவ்வளவு நேரம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். எப்படியோ ஒரு 6 to 7 hours ஆகும்னாங்க. நாங்க சொல்ற ஜோக் பண்றீங்களா அப்படின்னா, உண்மையாதான் மேடம், இது வந்து பீக் டைம். ஸோ வந்து நீங்க இப்ப கியூல நின்னீங்கன்னா ஒரு 6 to 7 மணி நேரம் கழிச்சு தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டாரு. நியூ இயர் சீசன்ல போனா நல்லா இருக்கும் துபாய் அப்படின்ற பிளான்ல தான் வந்தோம். ஆனா அந்த டைம்ல வந்து இந்த கியூ எல்லாம் நாங்க நினைக்கல. சத்தியமா சொல்ற 6.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பா நின்று இருக்கோம். எங்க அம்மாவும் தான், ஏன்னா அம்மாவால வந்து தரையில எல்லாம் உட்காரவே முடியாதுங்க. 6.5 மணி நேரமா அவங்க நின்றுட்டு தான் இருந்தாங்க, இன்க்ளூடிங் என்னோட ஹஸ்பண்ட். நான் கூட நகுலன்னு வச்சுட்டாங்க, கொஞ்சம் உட்காந்துக்கிட்டேன். கடைசியில புர்ஜ் கலிஃபாவை பார்க்க போனோம் அப்படிங்கிற ஆசையை விட, எப்பா இவ்வளவு நேரம் நின்னதுக்கு ஒரு தடவையாவது அதை கண்ணில் காட்டிடுங்கப்பா அப்படிங்கிற நிலைமை தான். 6.5 மணி நேரம் கழிச்சு ஃபைனலா அந்த லிஃப்ட்டுக்கான இடத்துல வந்து நின்னுட்டோங்க. Was machen wir Oh wow. Space lab. கொட்டாய் விட்டு மேல பாருங்க, மேல பாருங்க. ஆல இங்க பாருங்க, மேல பாருங்க, பார்க்க மாட்டேன். ஸ்லைமர் பார்க்க மாட்டேன். பாருங்க நல்லா இருக்கு. பாருங்க நல்லா இருக்கு. அடே வாவ். Hello everyone, welcome to the 124. Please start from this side. Excuse me, sir.
இதை என்னன்னு விவரிக்கிறதுனே தெரியலங்க. 6.5 மணி நேரம் நின்ன வலி, சலிப்பு, அலுப்பு, டயர்டு அதெல்லாம் எல்லாமே ஒரு நொடியில் அப்படியே மறைஞ்சு போச்சுங்க. worth to watch அப்படின்னு தாங்க தோணுச்சு. பரவாயில்ல, என்ன வேணா செய்யலாம்டா இந்த ஒரு வியூக்காக அப்படின்னு தாங்க இதை தோணுச்சு பார்க்கும்பொழுது. கொஞ்ச நேரத்துக்கு மொபைல் ஃபோன், கேமரா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ஜஸ்ட் இந்த வியூவை அப்படியே உள்வாங்கி ஃபீல் பண்ணோம். எந்த அளவுக்கு இதை வந்து கட்டியிருக்காங்க, எத்தனை பேரோட உழைப்பு இதில் இருக்கு, என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி சைலண்ட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே தாங்க இருந்தோம் நாங்கள். ஒருவேளை க்யூலெலாம் நின்று உடனே நாங்கள் ஒரு 1 ஹவரில் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட இந்த ஒரு தருணம் கிடச்சிருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சாயந்தரமாக வந்துட்டு அப்படியே அந்த சூரியன் மறையும் பொழுது அதை பார்க்கும்போது அப்பா வேற லெவல், மைண்ட் ப்ளோயிங்க. இது ஒருவேளை க்யூலாம் இல்லாமல் டக்குன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா நேராக புர்ஜ் கலிஃபாக்கு அந்த பில்டிங்க்கு கீழே நின்று நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால இதோட போதுண்டா, நேராக ஹோட்டல் ரூம் போயிட்டு முதல்ல படுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் டே 2ல் நாங்கள் வந்து பார்த்தது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நாங்கள் என்ன டே 2ல் பண்ணோம் அப்படிங்கிறத தான் என்னால் காமிக்க முடிஞ்சது. அதால் தான் வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்களாம் பார்க்குறதுக்காக சில ஃபோட்டோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, God bless you all.